ஹாய், இன்றைக்கி முளை கட்டின ராகி மாவை வச்சு 6+ மந்த் பேபிக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முளை கட்டி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பவுடரை ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு நம்ம கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்படி முளைக்கட்டி பவுடர் பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் 100% கிடைக்கும். 6 மாத குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும். கொஞ்சம் குழந்தைங்க பெருசாக அளவை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக கொடுக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் தண்ணிமாக இருக்கும். அதை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி கட்டாது. நல்லா கிளறிட்டே இருக்கணும். ராகி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் தண்ணி கெட்டியானோடனே ஒரு துளி உப்பு போட்டு நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாறினோடனே குழந்தைக்கு எடுத்து கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.